இன்றைய தினத்தில் இனி இதுவரை இன்று பகுதியில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். நாமக்கல்லில் காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது ஆணவ கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் வேலூரைச் சேர்ந்த சுமதி என்பவரை 7 ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்தார். இவர்களது திருமணத்தை இருவரின் குடும்பத்தினரும் ஏற்கவில்லை. இந்நிலையில் ஓசூர் தனியார் வங்கியில் பணிபுரியும் சந்தோஷ் வழக்கம் போல் அலுவலகம் சென்ற நிலையில் வீட்டில் இருந்த சுமதி இன்று பிற்பகலில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சுமதியின் வீட்டுக்கு அவரது மாமியார் வந்து சென்றதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளதால் இது ஆணவ கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் கொத்து குண்டுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதற்கான உறுதியான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பிரிட்டனைச் சேர்ந்த கார்டியன் இதழ் கூறியிருக்கிறது. இது தொடர்பான புகைப்படங்களையும் அந்த இதழ் வெளியிட்டிருக்கிறது. 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் போர் நடந்த இடங்களில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக கார்டியன் இதழ் கூறியிருக்கிறது. தமிழின படுகொலையை மூடி மறைக்க இலங்கை இந்திய அரசுகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு நீதி கேட்கின்ற போது பிரதமர் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்து விழா நடத்துவதாக வைகோ விமர்சித்திருக்கிறார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில் நடைபெற்ற அந்த கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் மக்கள் நல கூட்டணியில் தொடர்வது பற்றியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கட்சியை பலப்படுத்தவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் நல கூட்டணியுடனான கூட்டணியிலிருந்து விலகுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் நமது செய்தியாளரிடம் பேசிய அவர் GK வாசனின் முடிவை வரவேற்பதாகவும் கூறினார். ராணுவம், விமான போக்குவரத்து, மருந்து உள்ளிட்ட துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டு விதிமுறைகளை மத்திய அரசு மேலும் தளர்த்தியுள்ளது. ஆன்லைன் ஷாப்பிங் வாயிலாக உணவுப் பொருட்கள் விற்பனை, தனியார் பாதுகாப்பு சேவைகள் உள்ளிட்ட பிரிவுகளிலும் அந்நிய முதலீட்டுக்கான விதிகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக விலைவாசி கட்டுப்பாடு என்ற அம்சத்தை தாங்கள் எப்போதுமே விட்டுக் கொடுத்ததில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் மும்பையில் தெரிவித்துள்ளார். பணக்காரர்களுக்கு பலன் தந்து வந்த சில கொள்கைகளை தாங்கள் கைவிட்டதாகவும் அதன் மூலம் விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டு ஏழைகள் பலம் பெற்றனர் என்றும் ராஜன் தெரிவித்தார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் சோதனைக்கு பிறகே மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிக்குள் செல்ல ஒரே நுழைவாயில் மட்டுமே திறந்திருக்கும் என்றும் அடையாள அட்டை அணிந்திருந்தால் மட்டுமே கல்லூரிக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை குழு, மாணவர்கள் பிரதிநிதிகள் அடங்கிய குழு என 2 குழுக்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திரைப்படங்களை திருடி இணையதளத்தில் வெளியிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை காவல்துறை ஆணையரிடம் நடிகரும் இசையமைப்பாளருமான GV பிரகாஷ் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தம்முடைய படத்தை திருடி பதிவேற்றம் செய்துள்ள இணையதளத்தை முடக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சுற்றித் திரிந்த 5 யானைகளை கடந்த 2 நாட்களாக மக்கள் தொந்தரவு செய்யாததால் அவை தாமாகவே மேட்டுப்பாளையம் கல்லாறு வனப்பகுதிக்குள் சென்றன. யானைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என தோட்ட உரிமையாளர்களிடம் வனத்துறையினர் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதை பொதுமக்கள் பின்பற்றியதால் யானைகள் வழக்கமான வழித்தடத்தில் கல்லாறு வனப்பகுதிக்குள் சென்று விட்டதாக வனத்துறையினர் கூறியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கடனா நதி மற்றும் ராமநதி அணைகளை கார்பருவ சாகுபடிக்காக திறக்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூன் 3ஆம் தேதி கார்பருவ சாகுபடிக்காக திறக்கப்பட வேண்டிய அந்த அணைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. கடனா நதி அணையிலிருந்து விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் 2800க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கார்பருவ சாகுபடிக்கான பணிகள் தொடங்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் எனப்படும் சம வாய்ப்பு எண் வெளியிடப்பட்டது. ரேண்டம் எண்ணை www.annauniv.edu என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு 30 நாட்களில் நிறைவடையும் என உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் தெரிவித்துள்ளார். MBBS, BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதல் நாளில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது.